தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் வந்து 15ஆம் தேதி வந்து எலெக்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம 30ஆம் தேதி வந்து நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகும். கடலூர் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் 9 தொகுதி இருக்குது. கிட்டத்தட்ட 20 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. இப்போ தொடர்ந்து வந்து நம்ம வந்து இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் கிளியரில் வந்து விழிப்புணர்வு வந்து எல்லா தொகுதியிலையும் வந்து பெருமளவில் வந்து ஏற்படுத்திட்டு இருக்கோம். இது முக்கிய நோக்கம் என்னென்னா, குறிப்பாக வந்து இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அதாவது இந்த 18-19 வயது உட்பட்டவங்க, அவங்க வந்து பெருமளவில் வந்து வாக்களிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் அவங்கள டார்கெட் பண்ணி பண்ணியிருக்கோம். இப்போ இன்றைக்கும் குறிப்பாக விருதாச்சலமில் வந்து அரசு கல்லூரியிலேருந்து வந்து நம்ம மாணவர்கள் வர பெரும் திரளாக ஒரு ரேலி வந்து சிக்னேச்சர் கேம்பெயின், கல்ச்சுரல்ஸ் இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து எலெக்ஷன் ப்ரிப்பேர்ட்னஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து படைகள், ஸ்டாட்டிக் சர்வைலன்ஸ் டீம், இதுவுமே எல்லா தொகுதியிலையும் வந்து 9 டீம் வந்து மாவட்டம் முழுக்க 81 டீம் இருக்குது. ஸோ இந்த தேர்தலை வந்து ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸாக நியாயமான முறையில் நடத்துவதற்கு மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளது. இதுவரையும் கடலூர் மாவட்டத்தில் எவ்வளோ சார் நம்ம சர்ச் பண்ணி படிச்சிருக்கோம் பறக்கும்படி? இப்போ சீஷர்ஸ் பொறுத்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 80 lakhs கிட்ட வந்து சீஷர்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கிரீவன்ஸ் கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. அது தினந்தோறும் வந்து சாயந்தரம் வந்து கலெக்டரேட்டில் வந்து மீட் பண்ணும். அதில் வந்து இப்போ ஜெனுவினாக அவங்க டாக்குமெண்ட்ஸ் வந்து எடுத்து வந்து சமர்ப்பிச்சாங்கன்னா அது ரிலீஸும் உடனுக்குடன் நடக்கிறதுக்கும் வந்து இப்போ நம்ம அறிவுறுத்திருக்கோம். ஸோ ரிலீஸும் பேரலாக நடந்துகிட்டே இருக்குது. இப்போ வாட்ஸ்அப் பதிவு மூலமாக அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் சார். அந்த என்னென்ன டாக்குமெண்ட்டை வந்து வாட்ஸ்அப்பில் அவங்க பதிவு பண்ணி அனுப்பலாம் சார். நம்ம கண்காணிப்பு பறக்கும்படைக்கு வாட்ஸ்அப் பதிவு இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ என்னென்னா, நம்ம மெயினாக வந்து டாக்குமெண்டேஷன் வந்து நம்ம இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு கேஷோ இல்லை ஏதோ ஒரு கூட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ சில பேர் ஏதாவது வணிகத்துக்காக எடுத்துகிட்டு போவாங்க, சில பேர் சொந்த செலவுக்காக எடுத்துகிட்டு போவாங்க. இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் வந்து இப்போ இல்லை கல்யாணத்துக்கு தேவை, இந்த மாதிரி கூட எடுத்துகிட்டு போகிறது. நம்ம என்ன அறிவுறுத்திருக்கோம்னா, குறிப்பாக வந்து எஃப்எஸ்டி, எஸ்எஸ்டி, இது வந்து தேர்தல் ஆணையம் சரி சிஓவும் அறிவுறுத்திருக்காங்க. பொதுமக்களை வந்து துன்புறுத்தாத வகையில் அவங்க வந்து ஜெனுவினாக ஏதாவது ஒரு ரீசன்ஸ் இருந்துச்சுன்னா, அதை வந்து வேலிடாக இருந்துச்சுன்னா நம்ம அதை சீஸ் பண்ணாமல் உடனுக்குடன் அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஓகே சார், தேங்க்யூ சார்.